அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி இந்த குரு பயிற்சிக்கு எப்படி இருக்கு பலன்கள் எல்லாம் சொல்லுங்க. அதாவது இந்த குரு பயிற்சியிலே பலாபலன் எப்போ வரும் வரும் ஏங்கிட்டு இருந்த ராசி இந்த மிதுன ராசி. இப்போ திருமண பொருத்தத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு சில பாவங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கு. 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் பார்க்க வேண்டியது. 12ஆம் படம் ஏன்னா கணவன் மனைவி அந்யுன்யம் தாம்பத்தியம். இவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம்லாம் இருக்கு. நிச்சயமா இந்த டைம் வந்துருக்கு. குடும்பத்தில் இது வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்புண்டு. கல்வி இந்த குழந்தை ரீதியாக இருக்கிறவங்க என் பையனை என்னங்க படிக்க வைக்கலாம், இது படித்தா டெவலப் ஆவானா சார், டாக்டர் மெடிக்கலா இன்ஜினியரிங்கா எல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா எது பண்ணால் நல்லாயிருக்கும், அதை தெரிஞ்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாருன்னா கரெக்டாக இருக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிட யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நிறைய விஷயங்கள், நிறைய ஜாதகம், நிறைய ஜோதிடர் விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் நிறைய கணிச்சு ஜோதிடர்லாம் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய ராசி பலன்கள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுடைய சேனலுக்கு நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுமையான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் தான். என்றைக்கு அந்த குரு பெயர்ச்சி வருது, அந்த குரு பெயர்ச்சியில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள், அன்றைக்கி என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம அருமையான ஒரு ஜோதிடர் அவரை பார்க்க போகிறோம். அவருடைய பேர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். நிறைய எல்லா ராசிக்கும் அவர் கணிச்சு சொல்ல போகிறாரு. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. கவனமாகவும் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா வீடியோவில் இந்த நம்பர் எடுத்து அவரை நேரடியாகவும் சந்திக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், ஒன்றும் கவலை வேணாங்க. ஆன்லைன்லேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் சந்திக்கலாம். ஆன்லைன்லேயும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் உங்கள் ஜாதகமும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நேரடியாக அவரையே சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது குரு பயிற்சி வருது, அது என்னைக்கு? ஏன்னா எல்லாரும் என்னைக்கு குரு பயிற்சின்னு எல்லாரும் ரெடியாக காத்துட்ருக்காங்க. ஸோ குரு பயிற்சி என்னைக்கு வருது, அதோட பலன்கள் ஒரு ராசிக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த குரு பயிற்சியோட பலன்கள் பற்றி கொஞ்சம் உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. நிச்சயமாக. இப்போ குரு பயிற்சி திருக்கணித அடிப்படையில் ஜூன் 2ஆம் தேதி இந்த வருடத்தில் ஆரம்பிக்குது. அப்போ ஜூன் நைட்டிலேருந்து அந்த எஃபெக்ட் இருக்க ஆரம்பிக்குது. இந்த குரு பயிற்சியை உலக அளவில் மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகில் இருந்த பல ஏற்றத்தாழ்வுகள். அப்போ நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா பொருளாக அங்கே சண்டை கட்டினா நம்ம வீட்டில் கேஸ் வரல, அப்போ ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா சண்டை கட்டாங்க, நம்ம வீட்டில் கேஸ் பிரச்சனை வருது, அப்போ பெட்ரோல் இதாகுது, எல்லாமே ஏறிட்டுருக்கு. அப்போ அதுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் பலது ஏற்பட போகுது. ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா வேலை பொருளாதார ரீதியாக நிறைய பேர்த்துக்கு மாற்றம். கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இயங்கிக்கிட்டு இருக்க அந்த வயதுடைய ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய இந்த குரு பகவான் அமையுது. சொத்து அமையணுங்க. ஒருத்தர் யாராக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சொத்து வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல இது கொடுக்குது. உலக அளவில் இருந்த மன மாறுதல், உலக அளவில் ஏன் சொல்கிறோம்னா அரசியலில் பல மாறுதல் ஏற்பட்டு சமநிலைகள் நடக்க போகுது. அப்போ இது அப்போ இந்த ஜாபில் நிறைய பேர்த்துக்கு மாற்றம் சொல்கிறோம். திருமணம், கல்வி, இப்போ மாணவர்கள் எல்லாம் கல்வி என்ன எடுக்கலாம், இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் வருது. அப்போ எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி இந்த வருஷம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். குரு உச்சம் பெற போகிறார். இந்த ஒரு குரு உச்சத்தில் மிகப்பெரிய சூட்சம் விஷயம், குரு உச்சம் பெறுவது மட்டும் இல்லை, ஹம்ச ராஜ யோகம் இந்த வருடம் ஆரம்பிக்குது. அப்போ நிறைய ராசிகளுக்கு ஹம்ச ராஜயோகம்னா என்னன்னா, குரு உச்சம் பெற்று அது கேந்திரத்தில் உள்ள ராசிகள் எல்லாம் வலுப்பெற போகுது. அப்போ 12 ராசியில் ஒரு 4 ராசி மிகப்பெரிய டாப்பில் போக போகுது. அப்போ எல்லோரும் இயங்கிக்கிட்டு இருந்த தவற விட்ட வாய்ப்புகள் எல்லாம் பிடிக்க இறைவன் இந்த குரு கடாட்சத்தில் வரார். சனிப்பயிற்சி நடந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயந்தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா வரப்போகுதுங்க. நல்லா அழகாக அருமையாக சொன்னீங்கய்யா அந்த குரு பயிற்சியை பற்றி. இப்போது நம்ம இந்த 12 ராசியில் ஒரு ராசிக்கும் எப்படி இந்த குரு பயிற்சி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி இந்த குரு பயிற்சிக்கு எப்படி இருக்குது பலன்கள் எல்லாம் சொல்லுங்கள்.
அதாவது இந்த குரு பயிற்சியிலே ம். பலாபலன் எப்போ வரும் வரும் ஏங்கிட்டு இருந்த ராசி இந்த மிதுன ராசி. ம். ஜென்ம குருவில் பார்க்கும்போது குரு நல்லது தான், ஆனால் ஜென்ம குரு குரு நின்ற இடம் பால் அப்படிம்பாங்க. ம். நின்ற இடம் பிரச்சனை. அப்போ அந்த குரு இருந்து அந்த ராசியை இயங்க விடாமல் ம். ஒரு சிலருக்கு மட்டும் கஜகேசரி யோகங்கள் கொடுத்துருந்தது. இப்போ இந்த ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு மாறுகிறார். ம். தனதானிய விருத்தி, குடும்ப சூழ்நிலைகள் பல மாதல் ஏற்பட போகுது. குடும்பத்தில் புது நபர் அறிமுகம், பிரிந்தவர்கள் சேருதல் அப்படின்னு வருது. முதல்ல அப்போ புது நபர்னா திருமண வகையில் ஒரு புது நபர் வர வாய்ப்பு உண்டு. இப்போ கல்யாண வயதுடைய ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமோகமாக இருக்கு. குருபலம் 7ஆம் வீட்டு வந்து இப்போ தான் ஃபைனலைஸ் ஆகும். அப்போ திருமணம் மனதுக்கு பிடித்த வரனாக. அப்போ நம்ம நிறைய பேர் என்னோட என்ன அலைகள் பார்த்து போட வேண்டியதாக இருக்குது. இப்போ திருமண பொருத்தத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு சில பாவங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் பார்க்க வேண்டியது. 12ஆம் படம் ஏன்னா கணவன் மனைவி அந்யுன்யம் தாம்பத்தியம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா. சண்டை எல்லார் வீட்லேயும் வரும், ஆமாம். ஆனால் இணைந்து வாழ்கிறார்களா. உடனே நெஞ்சு வந்து இன்னைக்கு 4ஆம் பாவம் இல்லாமல் திருமணமே ஆக மாட்டேது. 4ஆம் பாவம் தான் கல்வி. ஒரு படிக்காத பையன் பொண்ணுக்கு திருமணம் இல்லை. சொத்து சுகம் அமைய வாய்ப்புகள். சொத்து சுகம் இல்லைன்னா அப்போ அவங்களுக்கு திருமண அமைப்பு வரல. அப்போ இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ திருமண வயது ஆண் பெண்கள் மிகுந்த யோக காலகட்டமாக வந்தனால அந்த ரீசனை பார்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஒரு சிலர் பிரிஞ்சிருக்காங்க, கொஞ்ச நாள் சூழ்நிலையாக பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கை ஜாதக ரீதியாக பார்த்து எது சுபமான முடிவோ, இல்லை இது வேண்டாம் அடுத்த லைஃப் போகிறோன்னா அது டக்குன்னு டிசிஷன் எடுக்கக்கூடிய காலகட்டம். இல்லை சேர்ந்துடுறேன் சார் அப்படின்னா சேரதுக்கு பரிகாரம் பார்த்து பண்ணிக்கலாம். அப்போ திருமணம் குடும்பம் விஷயம். முக்கியமாக குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் இல்லாமல் தவித்திருந்தாங்க. கோயிலில் இருக்கிற கூட்டம் ஐவிஎஃப் சென்டர்ல இருந்ததுங்க. ஆமாம். அப்போ அந்த ஐவிஎஃப் சென்டரில் இந்த குழந்தை பாக்கியம் இப்போ ஃபஸ்ட்டு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இயற்கையான முறையிலையா, ஐவிஎஃப்ஆ இல்லை அடாப்ஷனா, தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தை எப்போ பிறக்கும், குழந்தை வழியாக என்ன. பொதுவாக ஆண் பெண் குழந்தை நாங்கள் சொல்கிறதில்ல. அதாவது ஒரு குறிப்பிட்ட 7 மாதம் 8 மாதத்துக்கு மேலே சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்கள் மூலம் ஒரு இது நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு இது ரொம்ப இதாக தான் இருக்கும். இவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம்லாம் இருக்கு. நிச்சயமா இந்த டைம் வந்துருக்கு. குடும்பத்தில் இது வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டு. குழந்தை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை. நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காது கேட்கல, பேச திக்கி பேசினா அவங்களுக்கு ரெடி பண்ணக்கூடிய அம்சமும் வந்தா இருக்கு. அப்போ குழந்தை ரீதியாக மிகப்பெரிய அது. அடுத்து முக்கியமானது கல்வி. இந்த குழந்தை ரீதியாக இருக்கிறவங்க என் பையனை என்னங்க படிக்க வைக்கலாம், இது படித்தா டெவலப் ஆவானா சார், டாக்டர் மெடிக்கலா இன்ஜினியரிங்கா எல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, எது பண்ணால் நல்லாயிருக்கும் அதை தெரிஞ்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாருன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா படித்தது ஒன்று வேற ஒன்றா இருந்தது. அதெல்லாம் இல்லாமல் சரியான கல்வியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. மிகுந்த யோகமான காலகட்டமாக இருக்கிறது. இப்போ கரெக்டான ஜாதக ரீதியாக பார்த்து சூஸ் பண்ண லைஃப் சேஃபுங்க. பொருளாதார ரீதியாக இப்போ வேலை வாய்ப்புகளில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது. ஃபஸ்ட்டு வேலைக்கு போவாங்களா தொழில் பண்ணுவாங்களா. இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தா 6ஆம் வீட்டுக்கு குரு பார்வை 10க்கு மேலே வேலை தொழில் இரண்டும் சிறப்பாக இருக்குது. ஜாதகம் என்ன சொல்லுது எடுத்துட்டு சேஃபஸ்ட் சைடு போய் நிற்கணும். அதெல்லாம் சேஃபஸ்ட் சைடுனா இப்போ ஆல்ரெடி ஒரு ரிசெஷன் மாதிரி வரப்போகுதுங்க உலக அளவில். அப்போ என் ஜாப் சேஃபாக இருக்குது, என் கம்பெனி சேஃபாக இருக்குது, இல்லை என் கம்பெனி சரியில்லை நான் வேறு கம்பெனி மாறிக்க போகிறேன். அப்போ ஒரு டிசிஷன் எடுத்து மாறி சேஃபாக வேண்டியது. இப்போ வேலை இல்லாதவங்க வேலையை பிடிச்சிக்கணும், சேஃபான கம்பெனிக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலைகள். அப்போ தான் இவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் லோன் பெருசாக வாங்க நம்ம ரெஃபர் பண்ணல. ஆல்ரெடி இருக்கிற லோனை குறைக்கணும். கால்குலேட்டிவ் லோன் தான் வாங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறது கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக எடுக்கணும். இதுதான். அப்போ இந்த பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணணும், பெரிய லெவலில் டெவலப் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் யோகம் உண்டு. அப்போ கூட்டா தனித்தா அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸில் இவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் லாபத்தை குறைத்து ஆட்களை அதிகப்படுத்தி சம்பாதிக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே பெரிய ஹை பிராண்டிங் வைப்பாங்க. இப்போ நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ரேட்டை குறைச்சி காம்படிஷனை சர்வே ஆக பார்க்கணும். இதுதான் இவங்களுக்கு. ஆக மொத்தம் இந்த வருடம் தவறவிட்ட வாய்ப்பு அனைத்தையும் ஒவ்வொன்றாக சரி செய்யக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. மிகப்பெரிய யோக காலகட்டமாக இருக்குது. இன்னும் இந்த ராசி ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் போன டைம் பார்த்தீங்கன்னா இளைஞர்லேருந்து எல்லாரும் ப்ரெஷருங்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் இந்த டைம் வந்திருக்கு. அதுன்னா ஸ்ட்ரெஸ். அந்த நோயோட பேர் அது ஒரு நோய். நோயின்ட்டீங்க. ஏன்னா ஆயிடுச்சு. யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ். அதாவது இல்லை நான் நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் மனம் விட்டு பேச ஆள் வேணும்னு கரெக்டான பாயிண்ட் சொல்கிறேன். நான் என்ன கூட ஒரு பைசா வேணாலும் தரேன், ஒரு அமௌண்ட் வேணாலும் தரேன், மனம் விட்டு பேசுறதுக்கு ஒருத்தர் கேட்கணும். ஆமாம், அதுக்கு பாவம் நிறைய பேர். எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பிஸ்னஸ் பேசுறது இல்லை, ரிலாக்ஸாக மனசு ப்ளஸ் மைனஸை பேச. இப்போ என்ன இந்த ராசிக்கு என்னன்னா 2ஆம் இடத்துல குருபகன்றனால கூட்டு வட்டாரங்கள், மனசு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் ஆகுது, பேச்சு துணைக்கு ஆள் வருது. ஒரு சிலர் இந்த பெட் அனிமல்ஸ் மாதிரி அடாப்ட் பண்ணக்கூடியது இது மாதிரி வந்தனால
ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் வருதுங்கிறது. வெரி குட். அப்போ மனசே மருந்தாக மாறுகிற காலகட்டம் வந்து விட்டன. பணவரவெல்லாம் இருக்கா இப்போ? நிச்சயமாக இவங்களுக்கு பணம் வரும். 2ஆம் இடத்துல குரு வந்தவொடனே ம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள். ம். ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நகை சேர்க்கும் யோகம். இந்த ரேட் விற்கிற ரேட்டில் நகை மிதுன சேர்க்கிற ராசி யோகம், கேட்டுக்கோங்க. நகை சேர்ற யோகம் வந்திருக்கு. இல்லை பழைய நகையெல்லாம் அழிச்சிட்டு புது நகை டிசைன் செய்யக்கூடியது. அப்புறம் அம்மா வீட்டு நகையில சொல்லுவாங்க இல்லையா, பெண்கள் அந்த மாதிரி. அப்போ ஆண் பெண்களுக்கு பணம் நகை வரக்கூடிய அம்சம் உண்டு. சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் சரியான முதலீடு இவங்களை அமோகமாக இருக்குது. ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் இவங்க பண்ணிக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். அது என்னன்னா விநாயகர் வழிபாடு. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை கேது பகவான் தடுக்கிறனால விநாயகர் கோயில் அடிக்கடி சென்று வந்தால் ஒரு திருப்பம் ஏற்படுகின்றன. வாழ்க்கையில் வெளிச்சம் வெற்றி வந்தன. ரொம்ப நன்றியா, ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக சொன்னீங்க மிதுன ராசிக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக அருமையாக இருந்தது. உங்களுடைய மிதுன ராசி நேயர்களுக்கெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. நகை வாங்குவீங்க, அப்புறம் என்னங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. முதல் விஷயம் நான் சொல்கிறது, ஐயா சொன்னது அதான், ஸ்ட்ரெஸ் தூக்கி போடுங்க. நாளைக்கு என்ன நம்ம லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருங்க. நம்மளால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை, நம்மளால் எல்லாமே முடியும். இந்த மிதுன ராசி செம்மையாக இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள் இந்த குரு பயிற்சிக்கு. நேயர்களே, அழகாக இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஐயாவை நேரில் பார்க்கணுமானா நீங்கள் இதுலேருந்து வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேரடியாக நீங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா டோன்ட் வரி, ஆன்லைன்லேயும் அவர் அழகாக பார்க்குறாரு. நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் போய் ஜாதகம் பார்க்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணி கேட்டுக்கலாம். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.